ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்து கொண்டு வரும், தடையெல்லாம் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்றினத்தில் நீர் அழைத்து கொண்டு வர போவதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை, உடைய ஆளுகை நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிலையை தங்கிடுவேன், அஞ்சிடனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் அடைக்கலாமே எங்கள் அந்த பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் அடைக்கலமே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் அடைக்கலமே. நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். என் நம்பிக்கை நீர், என் கோட்டையும் நீர், பணிந்தே உம்மை துதித்திடுவேன். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் அடைக்கலமே. என் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும், என் பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும், என்னை அணுகிடாதே அவன் தாவரமே, என் தேவனை காத்திடுவார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் அடைக்கலமே. என் பலிகளில் காத்திடுவார், தூதர் வந்தென்னை ஏந்திடுவார். என் பலிகளில் காத்திடுவார், தூதர் வந்தென்னை ஏந்திடுவார். ஆபத்தில் அவரே என்னோடு இருந்து ஜெயக்கொடிதனை ஏற்றிடுவார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் அடைக்கலமே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் அடைக்கலமே. அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவரை ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, அல்லேலூயா அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்கிற தேவனே, அல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உலர்ந்த எலும்பு
எலும்புகளை உயிரடைய செய்கிற வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வனாந்திரங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வனாந்திரங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு சோதரம் ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களை உயிரிடை செய்கிற ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு சோதரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே,
செய்வதற்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவர் நீர் எங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் நிரப்பட்டும் அப்பா. நீர் ஆளுகை செய்யும். நீர் விடுதலை கொடுக்கிறவர். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. தேவன் நீர் விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வம். எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சில ஜெபங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். முதலாவதாக கிராம ஊழியங்களுக்காக நாம் இன்று கடந்து போகிற கிராம ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கடந்து போகிறதான கிராம ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா அந்த கிராமங்களுக்குள்ளே கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே நீர் ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ட்ராக்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே நீர் ரட்சிக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிராமத்தில் கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் அந்த கிராமத்தை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த கிராமத்தை நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா எதிர்ப்புகள் தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். ஆண்டவரே எதிராய் வருகிற மனிதர்கள் யாரும் எதிர்த்து வரக்கூடாது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் சந்திக்கிற இந்த கிராம ஊழியத்தில் ஆண்டவரே அநேக ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே அந்த கிராமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஒரு பெரிய அற்புதத்தை கத்திருந்த நாளிலே நீர் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜெபிக்கும்படியாக அநேக இல்லத்தை கத்தனை திறந்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது கத்தருடைய அற்புதம் அதிசயம் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்குள்ள அந்த வீட்டில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்த நீர் கிரியை செய்யணும். நீர் அற்புதங்களை செய்யணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. நடக்கிற கிராம ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வருகிற இந்த ஊழியத்துக்கென்று வருகிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆளுகை ஆண்டவரே அவர்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய பிரயாணங்கள் போக்கே மரத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட கடந்து வரட்டும். உம்முடைய கரம் முன்னும் பெண்ணுமா இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. போக்கில் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறதற்காக உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம், கொடா கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தின் எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் தேவனை சந்தித்து நீர் ஆசீர்வதித்து நீர் நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு என்று உற்சாகமாய் அநேகர் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் அநேக நபரை எழுப்பி தருவீராக. எல்லாரையும் உற்சாகத்தோடு கூட ஆண்டவரே நீர் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று நாளில் நடக்கிற கிராம ஊழியங்கள் ஆண்டவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிராமங்கள் நடக்கிற சண்டைகளை ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அநேக சிறு பிள்ளைகள் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய வசனம் கிரியை செய்யட்டும். அந்த குடும்பத்துக்குள்ள அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுக்குள்ள கர்த்தர் அந்த வசனம் ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் அற்புதங்களை செய்யும். கிராம ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து தரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்வதற்காக நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோமா? அப்பா உமக்கு சோதரம், 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 சோதரம். அது மாத்திரமில்லை,
கடந்த நாட்களில் விபிஸ் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கிட்டத்தட்ட 130க்கு மேலே அந்த 6 நாட்களிலும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் வர நாட்களிலே இயேசுவை அறிந்து கொண்ட பிள்ளைகளாய் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்யும்படியாக கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், படிப்பை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நடைபெற்ற பிபிசியில் கலந்து கொண்ட ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்களுக்கு போதித்த ஆண்டவருடைய வேத வசனங்கள், உங்களுடைய வேதாந்தத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே அற்புதங்களை செய்யட்டும், அது கிரியை செய்யட்டும். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யக்கூடியது ஆண்டவரே. சோதரம் அந்த விதை ஆண்டவரே 1 30 1 60 1 100 ஆண்டவரே பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியோ ஆண்டவர், இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியோ, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியோ, படிப்பை கர்த்தர் நீர் ஆசீர்வதியோ, எதிர்கால படிப்பின் தேவை எல்லாம் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் நீர் ரட்சியும், கர்த்தர் நீர் ரட்சியும் ஆண்டவரே. அப்பா சோதவர் நாட்களில் இந்த இடத்துல ஆண்டவரே வந்து சாட்சியாய் நிற்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் மேலான காரியங்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவர். பிபிசி கர்த்தர் நீர் ஆண்டவரை அற்புதமாய் நடத்தி கொடுத்து இந்த சிறுவர்களை நீர் ஆசீர்வதித்தீர். உமக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம், கொடாகோடி நன்றி ஆண்டவரே. எல்லா தேவைகளை எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து கொடுத்தீர். உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடியால் தேவன் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போறார். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து நம்ம திருச்சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அநேக ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபைக்கு கடந்து வருகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக பசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆலயத்துக்கு கடந்து வருகிறது மாத்திரமல்ல, உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உறுதியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே உண்மையில நம்பிக்கை வைக்கிறவர்களாக கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்கள் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யணும். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஞானஸ்தானத்தை ஒப்புக் கொடுக்காத பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை என்று சொன்ன தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை நினைத்து உமக்கென்று சாட்சியாக வாழ கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படி நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாச ஆண்டவரே கரத்தை நீட்டாதவாறு தேவன் பிள்ளைகளை நீர் காத்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருங்காலங்களிலே உமக்கென்று சாட்சியா நிற்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஆசீர்வாதமாய் அவர்கள் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும். சபைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை ஏசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். காரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போயிரும். லூக்கா 1ஆம் அதிகாரம் விசுவாசம் அப்படிங்கிறத குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரம் அந்த 20வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:20. இதோ தகுந்த காலத்திலே
நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். இங்கே நம்ம வேதத்தில் பார்க்கும்போது இந்த சம்பவம் சகரியா அப்படி அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு காரியம். சகரியா இவன் ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன். இவன் கர்த்தருடைய தேவ சந்நிதியில் இவன் தூபம் கட்டுவதற்காக இவனுடைய முறை வந்தபோது உள்ளே இருக்கும்போது தூபம் கட்டும்போது அவன் மிகவும் வயதான ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. சகரியாவும் எலிசபெத்தும் மிகவும் வயதானவர்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை, பிள்ளை இல்லாதனால அவன் வயது சென்றவனாக இருந்தும் அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் தூபம் காட்டும்போது அங்கே கர்த்தருடைய தூதன் கபரியேல் அங்கே தோன்றி அவனோடு கூட என்ன செய்கிறான், பேசுகிறான். என்ன பேசுகிறான்? உனக்கு ஒரு ஆண் குழந்தை என்ன செய்யும், பிறக்கும். அவனுக்கு நீங்கள் யோவான் என்று நீ என்ன செய்யணும், பேரிடணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த வார்த்தையை என்ன செய்யலை, அவன் விசுவாசிகள் அவனுக்குள்ள ஒரு பயம் என்ன செஞ்சது இருந்தது. தேவதூதனை பார்த்த உடனே ஒரு பயம் இருந்தது. அந்த வார்த்தையை அவன் நம்பலை. அந்த 18ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கும்போது எனக்கு நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்று அவன் அங்கே அவன் சொல்லுகிறான். அந்த சொல்லும்போது தான் அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இல்லாதனால தான் அங்கே தேவதூதன் அவனை பார்த்து அங்கே சொல்லுகிறாரு, இந்த வார்த்தை தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் இவன் பேசியிருந்தானா இன்னும் அதிகமாக என்ன செஞ்சிருப்பான், அந்த வார்த்தைகளை குறித்து கொஞ்சம் அவிசுவாசமாக என்ன செஞ்சிருப்பான், பேசியிருப்பான். அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், அவன் வாயை என்ன செஞ்சிட்டார், அவன் ஊமையாக்கிட்டார். இனிமேல் யார்கிட்டையும் இவன் மற்றவங்கிட்ட சொல்லி இவன் மனைவி கிட்ட சொல்லி விசுவாசத்திலிருந்து கீழே தள்ளிடுவான்னு சொல்லி அவன் வாய் என்ன செஞ்சிட்டாரு, இது நிறைவேற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்ட, நீ ஊமையாக நீ பேச மாட்டே, நீ ஊமையாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற அவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்னா நம்ம விசுவாசிக்கணும். நம்மளால் சில நேரத்தில் அது கூடாததாக தான் இருக்கும், ஆனாலும் நம்ம அதை என்ன செய்யணும், நம்ம நம்பணும். அதான் அங்கே சகரியாவுக்கு அவன் பேசக்கூடாதபடி அவன் வாய் என்ன செஞ்சிட்டார், ஊமையாக கேட்டார். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நாம் உண்மை நம்புகிறேன்னு சொல்லி நாம் அவரை நம்ம மகிமைப்படுத்தும் போது அந்த வார்த்தை நிறைவேறும் சொல்லி நம்ம அதை குறித்தே நம்ம பேசி கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தின்படி என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நம்ம தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் வாயினாலே அறிக்கை செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், அது நிறைவேறும். அவிசுவாசம் வருகிறது, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வரதான் செய்யும். ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலும், தேவனுடைய வாக்குத்தத்தம் வந்தாலும் சில நேரத்தில் அதை நம்புவதற்கு நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு பயம் இருக்கும். அது எப்படி நடக்கும், எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், வரும். ஆனால் அதற்குன்னு ஒரு ஜெபம் இருக்குது. அவிசுவாசம் நீங்கும்படியாக எனக்கு நீர் உதவி செய்யும் சொல்லி அங்கே ஒரு மனிதன் ஜெபம் பண்ணுகிறதே பார்க்கிறோம். அந்த மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிள்ளைக்காக அவன் அங்கே கடந்து வந்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த 9ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய பிள்ளை சிறு வயது முதற்கொண்டு 21ஆம் வசனம், சிறு வயது முதற்கொண்டு அவனுக்கு ஒரு இது அவனுடைய பிசாசின் கிரியை போராட்டம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் அவன் அலைக்கழித்த அந்த பிசாசு, அந்த ஆவி வந்த உடனே, அந்த 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆவி வந்த உடனே அவனை அலைக்கழித்து அவனை தரையிலே விழத்தள்ளி அவன் புரண்டான். அதுக்கப்புறம் அது கீழே பார்க்கும்போது அந்த 22ஆம் வசனத்தில் அவன் தீயிலும் தண்ணியிலும் அந்த ஆவி என்ன செய்யுமா, தள்ளி விடுமா. அப்போ அவன் அந்த மனிதன் தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவினிடத்தில் வந்து, நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்கள் நிலைமையை நீர் பார்த்து எங்களுக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னு அவன் இயேசுவின் இடத்துல அவன் உதவி கேட்கும்போது, இயேசு 23ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்
அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தை அவனுக்கு சொல்லும்போது அவனுக்கு விசுவாசம், அவர் எனக்கு அற்புதம் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை, இந்த இயேசு நம்மளுக்கு அற்புதம் செய்வார்னு அவர் இருக்குது. ஆனால் ஆண்டவர் வார்த்தை வரும்போது, நீ விசுவாசிக்க ஆகுமானால் இந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் என்ன செய்யும், நீ கேட்குற மாதிரி நடக்குன்னு சொல்லும்போது அந்த மனிதன் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் 24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு நீர் உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு என்ன செஞ்சான் சொல்லலாம். நான் நம்புகிறேன் அற்புதம் நடக்குன்னு, ஆனாலும் என்னால் ஒரு அவிசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. அந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படியாக எனக்கு நீர் உதவி செய்யும்னு சொல்லி சத்தமிட்டு அவன் கண்ணீரோடு கூட அவன் இயேசுவின் இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சில நேரத்தில் நம்ம கூட ஒரு வாக்குத்தத்தம் வருதுன்னா அதை நம்ம அந்த வார்த்தையை நம்புகிறோம், இந்த வார்த்தை வல்லமையுள்ளது நம்புகிறோம். ஆனால் அது நம்ம வாழ்க்கையிலே நடக்குமா அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் வரும்போது நாம் அந்த இவனை மாதிரி ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படியாக நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் இயேசுவின் இடத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை நிறைவேறுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த வார்த்தை வல்லமையுள்ளதுன்னு நான் நம்புகிறேன், ஆனால் அது என் வாழ்க்கையில் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் இருக்குது. அந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படியாக எனக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி நாம் கண்ணீரோடு கூட நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், அந்த அவிசுவாசம், அந்த பயம் நம்ம விட்டு நீங்கும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், அவர் உதவி செய்வார். உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறாரு, அந்த அசுத்த ஆவியை அவனை விட்டு, அவனுடைய பிள்ளையை விட்டு என்ன செய்கிறார், துரத்துக்கிறதே பார்க்கலாம். அவன் நம்புனா இயேசு அற்புதம் செய்வார் தெரியும், இயேசு சொல்கிற வார்த்தையை நம்புகிறான். ஆனால் என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் அது நிறைவேறுமாங்கிற ஒரு அவிசுவாசம், அது என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே, அந்த ஜெபத்தையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். சில நேரத்தில் நம்ம கூட சொல்லலாம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர், ஆனால் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை வல்லமையுள்ளது எனக்கு தெரியும், ஆனால் என் வாழ்க்கையில் நிறைவேறுமாங்கிற அவிசுவாசம் எனக்கு இருக்குது, அதை என்னை விட்டு நீங்கும்படியாக செய்யும் அப்போ நம்ம சொல்லும்போது ஆண்டவர் அந்த அவிசுவாசத்தை எடுத்து போட்டு நாம் அவரை நம்பும்படியாக நம்மளுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அதே தான் இந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் நடக்குது. சகரியா அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவன் ஊமையா என்ன செஞ்சான், இருந்தான். இவன் ஏதாவது உளறி என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கிற ஆளையும் அவிசுவாசத்துக்குள்ளே தள்ளிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவனுடைய வாயை ஆண்டவர் என்ன செஞ்சார், பேசக்கூடாமல் என்ன செஞ்சிட்டார் ஆக்கிட்டார். சில நேரத்தில் நம்ம கூட அப்படி இருக்கலாம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வரைக்கும் நம்ம மௌனமாக என்ன செய்யலாம், இருக்கலாம். நம்ம யாரிடத்திலும் தேவையில்லாத காரியத்தை பேசாதவாறு, நம்மளுக்கு இந்த அற்புதம் நடக்கணும், அதற்காக நம்ம பொறுமையாய் அமைதியாய் எதுவும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதவாறு நாம் அமைதியாக இருப்போம். ஆனால் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம தேவனுடைய நாமத்தை என்ன செய்யலாம், நம்ம மகிமைப்படுத்தலாம். அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் அங்கே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 64வது வசனத்தை பாருங்க. லூக்கா 1:64 அவனுக்கு அந்த குமாரன் பிறக்கிறான். சகரியாவுக்கு அவன் யோவான் சானகன் பிறக்கிறான். பிறந்த உடனே அந்த பேர் வைப்பதுக்கு அவனுடைய உறவினர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த சகரியா அப்படிங்கிற பேர் அவனுடைய உறவுகளில் வரலை, அதனால் தகப்பனுடைய பெயரையே அவனுக்கு வைக்கலாம்னு அந்த ஜனங்கள் உறவினர்கள் சொல்லும்போது அங்கே எலிசபெத்து சொல்லுகிறா, அவன் சொல்லலை இல்லையா, எலிசபெத்துக்கு யோவானுங்கிறது அவன் பேசலை, அவர் ஊமை ஆயிட்டான் சகரியா. ஆனால் எலிசபெத்து சொல்லுகிற அவனுக்கு யோவான் தான் பேர் வைக்கணுங்கிறா. உடனே தகப்பன் இடத்துல கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவனால் பேச முடியாது. அவன் அந்த ஒரு பேர் அவன் அழகா அந்த 63ஆம் வசனத்தில் அவன் எழுது பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று என்ன செஞ்சான், எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, யோவான் எழுதினான். அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது, உடனே அவனுடைய வாய் என்ன செஞ்சது, திறக்கப்பட்டது. பிள்ளை வளர்ந்து பேர் வைக்கிற வரைக்கும் அவனுடைய வாய் எப்படி இருந்தது, ஊமையாக தான் இருந்தது. அப்போ அற்புதங்களை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம், கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். அது வரைக்கும் நம்ம அமர்ந்து காத்திருந்து பொறுமையாய் எதுவும் தேவையில்லாத காரியத்தை பேசாதவாறு அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அந்த அற்புதத்தை செய்யும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை அவன் முதலாவது ஸ்தோத்தரித்து அவன் பேசினான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது நம்ம அற்புதங்களை பெறுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், மௌனமாக இருக்கணும். ஆமாம், நம்ம தேவையில்லாத காரியங்களை அளப்பாதவாறு நம்ம சிலவங்களை கமுக்கமாக இருந்து எவ்வளோ பெரிய காரியத்தை என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த பின்பு அந்த சகரியா கர்த்தரை ஸ்தோத்திரித்து பேசுனது போல நாம் அவரை என்ன செய்யணும், ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்தணும். அவிசுவாசம் வரும்,
அது எல்லாருக்கும் இயல்பு தான். எல்லாருடைய வாழ்க்கையில் யாரும் கர்த்தருடைய வார்த்தையை உடனே வந்த உடனே விசுவாசிக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கும்படியாக, அவிசுவாசம் நம்ம விட்டு நீங்கும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணணும். அந்த தகப்பனை போல நாம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வார்த்தையை தேவன் கவனித்து நம்மளுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை நம்மளுக்கு என்ன செய்வார், நம்ம கொடுப்பார். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தத்தை, அது தகுந்த காலத்துக்கு நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கும்படியாக நம்ம கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும், நம்ம வேண்டுதல் செய்யணும், விண்ணப்பம் செய்யணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்கு அற்புதங்களை என்ன செய்வார், அவர் நமக்கு செய்வார். நம்மளுக்கு ஒரு அந்த பொறுமையை நம்மளுக்கு கொடுப்பார், அந்த பலனை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அந்த அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் செய்து நம்ம ஸ்தோத்தரிக்கும்படியான நம்ம நாவுகளை கர்த்தர் என்ன செய்வார், அவர் திறப்பார். நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சகரியா, ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையை அவனால் விசுவாசிக்க முடியாததாக இருந்தது. காரணம், அவன் வயது சென்றவனாய் இருந்தான். அந்த வார்த்தை, நீ சொன்ன வார்த்தை, ஒரு குமாரன் நீ பெறுவாய் என்று சொன்ன வார்த்தையை அவனால் விசுவாசிக்க முடியலை. ஆனால் கர்த்தர் அவன் பேசக்கூடாதபடி நீ நாவை கட்டி வைத்தீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அற்புதங்களை செய்த பின்பு ஆண்டவரே அவனுடைய நாவு உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்தினது. நீர் அற்புதம் செய்கிற வரைக்கும் ஆண்டவரே அவன் பேசக்கூடாதபடி தேவன் அவனுக்கு ஒரு பொறுமையை நீர் கொடுத்தீர். அதை காத்திருப்பதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தீர். உம்முடைய அற்புதங்களை அவன் பெற்றுக்கொண்ட உடனே உம்முடைய ஸ்தோத்தரித்தான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா அவிசுவாசத்தை நீர் எடுத்து போடும். ஆண்டவரே அவிசுவாசத்தை என்னை விட்டு நீங்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். அப்பா உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் நம்பும்படியாக ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை ஆண்டவரே அது தகுந்த காலத்துக்கு நீர் நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். ஆனால் அதை நம்பும்படியாக, அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நான் பொறுமையாய் நான் காத்திருக்கும்படியாக, தேவையில்லாத காரியத்தை நான் பேசாதவாறு ஆண்டவரே, என் வாய்கள் தேவையில்லாத காரியத்தை அளப்பாதவாறு ஆண்டவரே, நான் பொறுமையாய் என்னுடைய நாவை நான் காத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே கர்த்தர் நீர் எனக்கு உதவி செய்யும். அவிசுவாசத்தை என்னை விட்டு நீக்கி ஆண்டவரே என்னை விசுவாசிக்கும்படியாக ஒரு இருதயத்தை கர்த்தர் நீர் எனக்கு தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் விசுவாசிக்கும்படியாக உம்முடைய வார்த்தையை நம்பும்படியாக நீர் உதவி செய்யும். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு அவிசுவாசமான காரியத்தெல்லாம் கர்த்தர் எடுத்து போடும். ஆண்டவரே நீர் எடுத்து போடும், நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை உறுதியாய் நாங்கள் நம்ப, உம்மை உறுதியாக விசுவாசிக்க ஆண்டவரே தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே அந்த வார்த்தை வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஆண்டவரே உம்மை உறுதியாய் நேசிக்க, உம்மை உறுதியாய் நம்ப, அந்த வார்த்தையை விசுவாசிக்க நீர் உதவி செய்யும். அப்பா சில நேரத்தில் நம்முடைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே நான் விசுவாசிக்க முடியாததா இருக்கலாம், நான் நம்ப முடியாததா இருக்கலாம். அது எல்லாம் என்னை விட்டு நீர் அகற்றும். அவிசுவாசத்தை நீ எனக்கு நீக்கும். ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும். அப்பா எனக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்க எனக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அது நிறைவேற வரைக்கும் ஆண்டவரே நான் பொறுமையாய் அமைதியாய் நான் காத்திருக்க எனக்கு நீர் உதவி செய்யும். சகரியா அதை பெற்றுக்கொண்டு உம்மை ஸ்தோத்தரித்து அவன் பேச தொடங்கினது போல ஆண்டவரே நான் கையிலே பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியா என் நாவுகளை கர்த்தரே திறப்பீராக. நீர் அப்படியே நீர் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விசுவாசிக்க நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே எங்கள் வாழ்க்கையில நீர் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த வேதத்திலிருந்து நீர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை விட்டு அவிசுவாசத்தை நீ நீக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாங்கள் பொறுமையாய் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் நாவை நீர் கட்டி வைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் அப்படி ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதியும். உம்மை விசுவாசிக்கும்படியாக, உம்முடைய அற்புதங்களை, உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்க உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் எழுமின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.